ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதி பிஜிடிஆர்பி. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிஜிடிஆர்பி சம்மந்தப்பட்ட முக்கியமான இம்பார்ட்டன்ஸான தகவல்களை நம்ம அடிக்கடி அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்க அப்படின்னா எப்படி படிக்கலாம், நான் எப்படி படிக்கிறேன், என் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி என்ன, நான் எப்படி நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிற எல்லாத்தையும் டீட்டெயில்டாக ஷேர் பண்ண போகிறேன். எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணுங்கிறத பற்றியும் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டடி டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. என்னென்னா மேக்ஸ் மேஜர் நான், அதனால் மேக்ஸ் படிச்சுட்ருக்கேன். நீங்கள் எந்த மேஜரோ அந்த மேஜரை வந்து நீங்கள் முக்கியமாக படிக்க வேண்டியது எப்படி அப்படின்னா, நோட்ஸ் கண்டிப்பாக எடுத்து படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கையில் சிலபஸ் கட்டாயம் இருக்கணுங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து என்கிட்ட இருக்க சின்ன சின்ன நோட்ஸு அப்புறம் சிலபஸ் எல்லாமே ஜெராக்ஸ் பண்ண கொடுத்துட்டேன். நான் அடுத்த வீடியோவில் என்னோடய ஜெராக்ஸையும் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். எப்படிலாம் நான் படிக்கிறதுக்கு ஜெராக்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்டடி பிளான் எப்படி இருக்கிறதுங்கிறத லாஸ்ட்டில் சொல்கிறேன். எக்ஸாமுக்கு நீங்கள் இன்னும் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சீக்கிரம் அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா வந்து கடைசி டைம் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. கடைசி டைமில் நம்மளுக்கு நிறைய இஷ்யூஸ் வரலாம். நம்ம அப்ளை பண்ண போகலாங்கிறப்ப சர்வ இஷ்யூஸ் வரும், வீட்டில் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் அது இதுன்னு வரும். ஏன்னா கிடைக்கிற டைமில் இப்போ அப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மைண்ட் ஃப்ரீயாக இருக்கலாம், படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் டைமில் நம்ம அர்ஜென்ட்டில் அதை மிஸ் பண்ணக்கூடாது, அங்கேயும் அலைஞ்சிட்டு அதை வந்து நம்ம தவற விட்டுறக்கூடாது. அதனால் கிடைக்கிற டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் படிக்க உட்காரத்துக்கு முன்னாடி ஒரு மைண்ட் செட் வந்து ஃப்ரீ மைண்ட் செட்டாக இருக்கணும். நீங்கள் நோட்ஸ் இல்லை அப்படிங்கிறத பற்றி ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ நிறைய பேர் பார்த்திங்களா ஆன்லைன்லேயே ஃப்ரீ கிளாஸஸ் எடுக்கிறாங்க. சைக்காலஜிக்காக இருக்கட்டும், ஜிகேக்காக இருக்கட்டும், தமிழ் டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறாங்க. அது எல்லாத்துலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சர் விஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து வீக்லி ஒன்ஸ் டெஸ்ட்டு கொடுத்துட்ருக்காங்க. அவங்க டெஸ்ட்டு பார்த்து படிச்சிங்கனாவே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். சில மேஜர்ஸ் எல்லா மேஜர்ஸ்க்கும் உங்களை மென்ஷன் பண்ணிக்காங்க. அவங்க மேஜர்ஸ் அவங்களோட வந்து யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் தெரியும். ஃப்யூச்சர் விஷன் போட்டு பார்த்திங்கன்னா அவங்க வந்து இப்போ வந்து புதுசாக டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்ருக்கான். சாலை ஈஸி அகாடமி மேக்ஸ், அவங்க வந்து ரொம்ப சூப்பராக மேக்ஸுக்கு டீச் பண்ணியே நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. கல்வி எழுச்சி அப்படிங்கிற சேனல்லையும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழுக்கு ஜிகேக்கு இது எல்லாத்துக்குமே வந்து மெட்டீரியல்ஸ் கூட கொடுக்குறாங்க. நீங்கள் வேணும்னா அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். படிக்கும்போது எப்பயுமே ரொம்ப ஃப்ரீ மைண்டடாக படிங்க. கிடைக்கிற நோட்ஸை நீங்கள் இப்பப்போ எடுத்து வச்சுக்கோங்க. கடைசி டைமில் நமக்கு நோட்ஸ் இல்லைங்கிறதையும் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது ரொம்ப பார்த்து அப்ளை பண்ணுங்க. ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் அவங்க கேட்குற சைஸில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக வந்து நீங்கள் மார்க் ஷீட்லாம் மாற்றி ஒரு சில பார்த்திங்கன்னா 10th கேட்குற இடத்துல 12th வச்சுறேன், 12th வைக்கிற இடத்துல 10th வைக்கிறேன், மாற்றி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறீங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ரொம்ப பார்த்து கரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. அது வந்து உங்கள் டிசி வச்சுக்கிட்டாவே போதுங்க. ஏன்னா அதிலே வந்து நீங்கள் உங்களுக்கு எப்படி என்னன்னு சொல்லிடுவாங்க. கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து அந்த முக்கியமான க்ரீனிங் சைன் பண்ணுவாங்களே அந்த ஆஃபீஸர்கிட்ட போய் நம்ம சைன் வாங்கிக்கணும். அதை நீங்கள் வந்து வாங்கி வச்சுட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான் அப்லோட் பண்ணுறது. நீங்கள் வந்து படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நோட்ஸ் எடுத்து படிக்கிறதா பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்படி முடியாத பட்சம் கிடைக்கிற நோட்ஸ் எல்லாம் வந்து ஜெராக்ஸ் போட இப்போ கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன். வீடியோஸ் பார்த்திங்கன்னா 1 வீக்காக போடல, ஏன் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. இது பார்த்திங்க அப்படின்னா பேபி வச்சுருக்க எல்லாத்துக்குமே ப்ராப்ளம் தாங்க. இப்போ தான் அம்மா வீட்டிலேருந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அங்கே போனால் ஃபுல்லாகவே குழந்தைய நம்ம தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. டைமே இல்லைங்க. படித்தாலுமே அதை வீடியோ எடுத்து போகிற அளவுக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை. அப்போ தான் நான் யோசிச்சேன், எல்லாத்துக்குமே இப்படி தான் இருக்குமோ, இல்லை நமக்கு மட்டும்தானா. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்களா? குழந்தைங்க வீட்டு வேலை எல்லாத்தையும் நம்மளே பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் டைம் படிக்கிறதுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் படிக்கணுங்கிற மைண்ட் செட் மட்டும் இருக்குது. என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரே சிந்தனையாக இருக்கா? அப்படியே இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தாங்க எனக்கு டைம் கிடச்சிது. சரி, கிடைக்கிற டைமில் நம்ம படிக்கிறத வந்து உங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணலான்னு தான் நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னு வந்திருக்கேன். நீங்கள் வந்து என்னோடய ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி கேட்குறீங்க. ஆனால் உண்மையில் சொல்ல போனால் என்கிட்ட ஸ்டடி ஸ்ட்ராட்டஜிங்கிறது எதுவும் இல்லை. நான் வந்து எனக்கு தோன்ற சமயத்தில் நான் படிக்கிறேன், கிடைக்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறேன், அவ்வளோதாங்க. நீங்கள் ஸ்டடி பிளான் போடணும் அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்குறேன். நம்ம வீடியோஸை ஃபாலோ பண்ணிட்டுருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் தாங்க ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்த்துட்ருந்தேன். ஃப்ரீ கிளாஸோட ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதில் தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். இப்போ அதுதான் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நான் கிடைக்கிற நோட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதை வச்சு நான் வந்து சைக்காலஜி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக புக்ஸ் படிக்கணும்னா நமக்கு சுத்தமாக டைம் கிடையாது. நான் அதனால் எது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கும், எது இம்பார்ட்டன்ட் சொல்லி நிறைய இப்போ யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவாங்க. அதெல்லாமே முக்கியமானது இருக்கும் அப்படின்னு தோன்றதெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். அதை மட்டும் கடைசி நேரத்தில் பார்த்துட்டு போனால் போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் இருக்கேன். ஜிகேக்கு 10 மார்க்ஸ். அந்த 10 மார்க்குக்கு நம்ம அவ்வளோ கஷ்டப்பட அந்த 10 யூனிட்டு படிக்க முடியுமாங்கிறது யோசனையாக இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா மேஜருக்கு 110. அந்த 110 நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளால் படிக்க முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட தான் நான் மேஜருக்கு அதிக கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சிலபஸை வந்து நான் வந்து
ஜெராக்ஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். ஜெராக்ஸ் போட்டு வச்சாச்சு. அதை பார்த்து எது இம்பார்ட்டன்ட் என்னென்ன டாபிக்ஸ் இதெல்லாம் வரும் அப்படிங்கிறத சர்ச் பண்ணிவிட்டு அதை வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நானாகவே ஸ்டடி பிளான் போட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இன்றைக்கி இவ்வளோ டைம்ஸ் வந்து மேக்ஸுக்கு படிக்கணும், அடுத்து தமிழுக்கு இவ்வளோ டைம்ஸ் ஒதுக்கணும், சைக்காலஜி ஜிகேக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு தாங்க இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவில் தெரியும், நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு தமிழில் பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து நான் எழுதி வச்சுட்டேன். ஏன்னா இதெல்லாம் வரலாம் அப்படின்னு தோன்றதை நான் ஆல்ரெடி வந்து புக்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். என்னோட முக்கியமான ஸ்டிக் கொஷின்ஸ் ஆன்சர் அப்படின்னா அதெல்லாம் வந்து ஸ்டிக்கில் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். இருந்தாலும் நோட்டில் இருந்தால் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமேங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வரலாம் அப்படின்னு தோன்றதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி தோன்றதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பப்போ நம்ம கைப்பட எழுதுனதை கண்ணில் பார்க்கும்போது நம்மளுக்கு அது ஈஸியாக பதியும். தமிழில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு இயல் முடிக்கணும், அதாவது ஒரு இயலில் ஒரு 2-3 டாப்பிக்காவது முடிக்கணுங்கிற ஒரு டார்கெட்டோடு வச்சுருந்தேன். அந்த டார்கெட்டை எப்படியோ ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஏன்னா தமிழ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதை படிக்கிறது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கனால நான் படிக்க ஆரம்பிச்சிடுவேன். கிடைக்கிற டைம் தான். தம்பி தூங்க வச்சுட்டு தான் இப்போ நான் படிக்கிற டைம். உங்களுக்கும் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கிடைக்கிற அந்த கொஞ்சம் நேரத்தை படிக்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம படிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டடி பிளான் ரெடி பண்ணணும், அதுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக கன்சிஸ்டன்சியாக படிங்க. விடாதீங்க. உங்களால் எப்படி முடியுமோ அப்படி படிங்க, அதுவே போதும். நம்ம எக்ஸ்ட்ரா இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும் இல்லை. உங்கள்கிட்ட முதல்ல எந்த மெட்டீரியல் இருக்குது, எந்த யூனிட் இருக்குது, அந்த யூனிட்டை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். இல்லை அப்பப்போ கிடைக்கிற யூடியூப் சேனல்ஸ் வச்சு தான் படிக்கிறேன்னா ஓகே, அந்த யூடியூப் சேனல்ஸில் இருக்கிறதே நமக்கு போதுமானது. ஏன்னா சில இதுலாம் பார்த்திங்க அப்படின்னு நிறைய யூடியூப் சேனல்ஸில் அவங்க டீச் பண்ணி நமக்கு போட்டிருக்காங்க. அப்போ அதுவே நமக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிடைக்கிறத யூஸ் பண்ணிக்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது இல்லையா? தென் நீங்கள் வந்து நல்லா சர்ச் பண்ணி பாருங்கள், எந்தெந்த யூனிட் நம்ம படித்தா எந்தெந்த யூனிட்லேருந்து அதிக கொஷின் வருதுங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ அந்த யூனிட்டை ஃபஸ்ட்டு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அப்புறம் வந்து மார்க் பேஸ்டு யூனிட்ஸ்லாம் கிடைக்கும் இல்லையா, அதெல்லாமும் பார்த்துக்கணும். எந்தெந்த வீடியோஸில் எப்படி சொல்கிறாங்க, இந்த கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்களா, அப்போ அதை நல்லா தெளிவாக படிச்சு வச்சுக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம ஐடியா பண்ணணும். அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், இது ஒரு யூனிட் முடிச்சிட்டோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து பார்க்கலாம், ஏதாவது நமக்கு தெரியுதா அப்படின்னு. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்மளுக்கு எப்படி கொஷின் கேட்குறாங்கிறத ஒரு ஐடியா கிடைக்கும். யூடியூப்ஸ்லேயே நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எப்படி இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி கூட வச்சுக்கலாம், இல்லை கைப்பட எழுதி வச்சுக்கலாம். அந்த மாதிரி மாடல் சம்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேக்ஸ் மேஜராக தான் இல்லை அதர் மேஜராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ தாங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுனால முடியுமா, நான் எப்படி படிக்கணும், அதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கன்னு கேட்குங்க. ஃபஸ்ட்டு ஒன், நீங்கள் வந்து பிஜிடிஆர்பிக்கு சிலபஸ் எந்த மேஜராக இருந்தாலும் பரவாயில்ல, அதோட சிலபஸை ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சிலபஸை பார்க்க தான் இதை நம்ம படிச்சிருக்கோமா இல்லையா, இது நம்ம யூஜியில் படித்த மாதிரி இருக்கே, நம்ம பிஜியில் படித்த மாதிரி இருக்கே, இந்த நோட் வச்சுருக்கோமா அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். தென் செகண்ட், ப்ரீவியஸ் ஒரு கொஷின்ஸ் கலெக்ட் பண்ணுங்கள். எப்படியாவது ஒன்று ப்ரீவியஸ் ஒரு கொஷின் முடிஞ்ச அளவுக்கு யூடியூப்லேயோ க்ரோம்லேயோ கூகுள்லேயோ டவுன்லோட் பண்ணி அதை வந்து ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க. ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஏற்கனவே நீங்கள் நோட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தான் புதுசாக படிக்கிறீங்க, நோட்ஸ் மெட்டீரியல் எதுவும் இல்லை அப்படின்னா சில ஃப்ரீயாக ஏதாவது மெட்டீரியல் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி பாருங்கள். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு கலெக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா நீங்களே கைப்பட நோட்ஸ் எடுக்க பாருங்கள். எந்த புக்கை வச்சு படிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு அந்த புக்கை வந்து நீங்கள் கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணி நீங்களே கைப்பட நோட்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் டாபிக்ஸ் 1 by 1 டாபிக்ஸாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை போட்டு பாருங்கள். ஒரு யூனிட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டால் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இந்த 5 தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதுதான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறது. ரெஃபரன்ஸ் புக் எடுத்து பார்க்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். தமிழாக இருந்தாலும் சரி, ஜிகேவாக இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு தமிழ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இயல் கம்ப்ளீட் பண்ணணும். 6 to 10 அண்ட் 12மே முடிஞ்ச அளவுக்கு 12 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டால் நம்ம பயப்படாமல் இருக்கலாம். ஏன்னா வந்து தமிழ் தகுதி ரொம்ப முக்கியம் இல்லையா, அதில் இருக்க மார்க் வச்சு தான் நம்மளோட மற்றதையும் வந்து திருத்த போகிறாங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து பார்க்கணும் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்து ரொம்ப ஈஸியாக எப்படி மார்க் வாங்கலாங்கிற ஸ்ட்ராட்டஜியை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தென் நான் வந்து என்னோடய புக்ஸ் நோட்ஸ்லாம் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் படிக்கிறத காமிக்கிறேன். உங்கள்கிட்ட நோட்ஸ் இல்லைனா கூட இதை வச்சு நீங்கள் கூட யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஸ்டடி பிளான் இப்படி தாங்க நான் போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சிட்டேன். அந்த படிக்கிறது என்னென்ன எழுதிட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா ஒரு டிக். ஏன்னா எனக்கு கிடைக்கிற டைமில் தான் நான் டிக் போட முடியும், என்ன அதை படித்து முடிக்க முடியும். ஸோ நான் எப்போ கிடைக்கிற டைமில் முடிச்சுக்கிறனோ அப்போல்லாம் நான் வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு நான் கம்ப்ளீட் போட்டுவேன். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், தினமும் நம்ம ஒரு டார்கெட் வச்சு அதை முடிச்சுட்டு கம்ப்ளீட்னு போகும்போது எவ்வளோ சந்தோஷம் வரும். சில நாள் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது, ஏன்னா நம்மளுக்கு அன்றைக்கி டைம் இருக்காது. ஓகே, இட்ஸ் ஓகே. டைம் இருக்கும்போது நம்ம பண்ணுறோம், டைம் இல்லாத போது விட்டுறலாம் அப்படிங்கிறது என்னோட தாட். அதை அடுத்த நாள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம டைம் இருந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்காமல் இருந்தால் அது நம்ம தப்பி. டைம் இல்லாத போது நம்ம கிடைக்கிற டைம் யூஸ் பண்ணோம். இது பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் மாதிரி. எனக்கு எவ்வளோ டைம் கொஞ்சம் கிடைக்கும் அப்படிங்கிறதில் நான் போட்டு வச்சுருக்கேன். நான் இதுக்கு
கன்ஃபார்மாக கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி கிடச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஒரு நாளைக்கு 5 ஹார்ஸ் கிடச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். ஆனால் இதில் எனக்கு 3 ஹார்ஸ் கிடைக்கிறது கூட ரொம்ப பெருசாக இருக்கும். ஏன்னா குழந்தைங்கள வச்சுட்டு சில அவங்களோட வேலைகளை முடிக்கிறதுக்கு, வீட்டு வேலைகளை முடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 2 ஹார்ஸ் கிடைக்காதா அப்படிங்கிற ஆசையோடு தான் இது எழுதியிருக்கேன். நீங்கள் எல்லாருமே இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். புதுசாக படிக்கிற எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்கும், நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்னு. அந்த பயத்தை விடுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணுங்கள். முடியலையா அதுக்கப்புறமே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க. நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக படிக்கணும், கன்சிஸ்டன்சியாக படிக்கணும், அதுதான் முக்கியம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள்.